Welcome to Solve Easy Max channel. Understand, practice and score. இன்னைக்கு fractions chapterல multiple choice questions பார்க்கலாம். ஓகேங்களா? So a fraction with numerator 1 is called a நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். என்னது numeratorல 1 இருக்குன்னா பாருங்க 1/2 1/4 இப்படி numeratorல 1 வர fractionல என்னன்னு சொல்வோம்? யூனிட் fractions இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 சம்ஸு ஃபில்லப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம கொஷின்ஸ் போகலாம். எ ஃப்ராக்ஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் அ ஹோல். எஸ், எ ஃப்ராக்ஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் அ ஹோல். ஓகே, த டினாமினேட்டர் ஆஃப் அ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இஸ் ஆல்வேஸ் டேஷ் தன் த நியூமரேட்டர். எப்பவுமே ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் நமக்கு தெரியும் டினாமினேட்டர் எப்பவுமே நியூமரேட்டரை விட கிரேட்டராக இருக்கும். அப்போ தான் அது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இல்லையா? So denominator numerator விட lesser-ஆ இருந்தால் அது improper fraction. So this always greater than the numerator. ஓகேங்களா? Fractions with different denominators are called dash fractions. Different denominatorsனா வேறு denominators. Same denominators இருந்தால் like fractions. Different denominators இருந்தால் இது unlike fractions. ஸோ பார்ட் 1 and 2 நல்லா படிச்சிருந்தீங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். த ஃப்ராக்ஷன் obtained by multiplying or dividing a fraction by the same non-zero number is called dash fraction. பாருங்கள், ஒரு ஃப்ராக்ஷனை இப்போது 2/5ன்னு ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. இப்போ இங்கே சேம் நம்பர் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் சேம் நம்பரில் மல்டிப்ளை பண்ணோன்னா 4/10 வருது இல்லையா? ஸோ இப்போ இதே மாதிரி இந்த சேம் நம்பரில் மல்டிப்ளை பண்ணுறது இல்லை டிவைட் பண்ணுறது நியூமரேட்டர் ஆஸ் வெல் அஸ் டினாமினேட்டர் ரெண்டுமே நம்ம சேம் நான் ஜீரோ நம்பர்னால் என்ன? கிரேட்டர் தேன் 0. ஓகேவா? ஸோ அந்த நம்பரில் நம்ம மல்டிப்ளை இல்லை டிவைட் பண்ணோன்னா கிடைக்கிற ஃப்ராக்ஷனுக்கு நம்ம என்ன நேம் சொல்லுவோம்? ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த மெத்தடே நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஆன்சர் equivalent fractions. 2-3 sums true or false ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ 10/15 is an equivalent fraction of 2/3 அப்படி சொல்கிறாங்க. ஸோ எப்படி ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனாக நம்ம கண்டுபிடிக்கிறது? 10/15ஓட லோயஸ்ட் ஃபார்மில் நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்தோன்னா அது தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ இப்போ 10/15 லோயஸ்ட் ஃபார்மில் போட்டால் காமன் ஃபேக்டர் என்ன? 10 and 15க்கு காமன் ஃபேக்டர் 5. ஸோ அதனால் டிவைடட் பை 5 டைரெக்டாக பண்ணலாம். Okay, so 2/15, yeah, 5 3s are 15, 5 2s are 10. So 2/3. So அப்போ இது true or false? Yes, true. Okay, va? So the simplest form of equivalent fraction is always equal to each other. Simplest form of the, so இப்போ இது பாருங்க, இதோட simplest formன்றது lowest form, both are same. Simplest formனாலும் lowest formனாலும் same meaning தான். So the simplest form of equivalent fraction is always equal to each other. So இதுவும் 10/15 ரெண்டுமே ஈக்குவல் தான், ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் தான் சொல்கிறோம். ஸோ அப்போ இதுவும் ட்ரூ. கிளியர்? 7/11 இஸ் a இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு என்ன கண்டிஷன் நமக்கு தெரியும்? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா நியூமரேட்டர் எப்பவுமே டினாமினேட்டரோட கிரேட்டராக இருக்கணும். பட் இங்கே நியூமரேட்டர் எஸ் லெஸ்ஸர் தேன் டினாமினேட்டர். ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். The fraction representing the shaded portion is. ஸோ இப்போ இந்த ஷேடட் போர்ஷன் இது பிக்சர் விஷுவலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ராக்ஷன்ன்றது இதுலேருந்து என்ன ஃப்ராக்ஷன் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டினாமினேட்டரில் என்ன எழுதுவோம்? டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் இல்லையா? டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் இங்கே என்ன இருக்குது? 1 2 பாருங்க 1 2 3 and 4. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் 4. ஓகே, ஸோ த பார்ட் விச் வி ஆர் ஸ்பீக்கிங் அபவுட், எந்த பார்ட்டை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம்? ஸோ இந்த பார்ட் மட்டும்தான். ஸோ அப்போ ஷேடட் பார்ட் எத்தனை? 1. ஸோ 1/4 இஸ் அ ஃப்ராக்ஷன் ரெப்ரசன்டட். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதே டைப் சம் நெக்ஸ்ட்டு பாருங்கள். இதில் என்ன ஃப்ராக்ஷன்? ஸோ டினாமினேட்டர் என்ன வரும்? டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 and 8 இல்லையா? ஸோ இங்கே கீழே 4 மேலே 4. ஸோ 8 பார்ட்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் 8. ஸோ த part shaded is 1. So 1/8 is a fraction represented here. இப்போ இந்த மாதிரி பார்க்க போகிற சம்ஸ் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா
ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் 1 இஸ் 25 பைசே. ஸோ 25 பைசே 1 ரூபியில் 25 பைசேங்கிறது என்ன ஃப்ராக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக இப்போ நம்ம என்ன பண்ணணும், மினிமம் யூனிட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போது இதில் ஒரு ருபீஸோட ஸ்மாலஸ்ட் யூனிட் எது, மினிமம் யூனிட் எதை வச்சு சொல்கிறோம், பைசே வச்சு சொல்கிறோம். ஸோ 1 ரூபி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ பைசே, 1 ரூபி இஸ் ஈக்குவல் டு 100 பைசே இல்லையா, 100 பைஸ் தான் 1 ரூபி இஸ் ஈக்குவல் டு 100 பைஸ். ஸோ இப்போது இதை ஃப்ராக்ஷனில் எழுதணும்னா நம்ம எப்படி எழுதலாம், ஸோ அவுட் ஆஃப் 100 பைசே, ஸோ டோட்டல் 100 பைசே. இங்கே பேசுகிறது எதை பற்றி பேசுகிறோம், 25 பைசே பற்றி பேசுகிறோம். ஸோ 25/100. ஸோ ஃப்ராக்ஷன் என்ன, ரெண்டுமே என்ன எழுதலாம், 25 டிவைடட் 25 இஸ் அ காமன் ஃபேக்டர் ஃபார் 25 and 100 இல்லையா, ரெண்டுமே நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் போத் 25 எல்லாம் டிவைட் பண்ணால் 25 டிவைடட் பை 25 1. ஸோ 100 divided by 25, so 4. So 1/4 is the answer. So what fraction of rupees 1 is 25 paise? 1/4. Clear? இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பாருங்கள், இதே மெத்தடில் what fraction of an hour is 30 minutes? So 1 hour. So 1 hour and hour அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னது, 1 hour மீனிங் இல்லையா. ஸோ 1 ஹவருக்கு எவ்வளோ மினிட்ஸ் நமக்கு தெரியும், 60 minutes. 60 minutes is equal to 1 hour. ஸோ இப்போது என்ன கேட்குறாங்க, 30 minutes கேட்குறாங்க. ஸோ 30 minutes of 60 minutes. ஸோ இப்போ என்ன நமக்கு காமன் ஃபேக்டர் ரெண்டுத்துக்குமே என்ன இருக்குது, 30 ரெண்டுத்துக்குமே காமன் ஃபேக்டர் இல்லையா. ஸோ டிவைடட் பை 30, ஹியர் ஆல்சோ டிவைடட் பை 30. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ 30 minutes நம்ம என்ன சொல்கிறோம், அரை மணி நேரம் சொல்கிறோம் இல்லையா, half an hour தானே சொல்கிறோம். ஸோ 30 minutes is equal to 1/2 hour. கிளியரா, புரிஞ்சிச்சா. அடுத்தது வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் எ டே இஸ் 18 hours. ஸோ 1 day is equal to எவ்வளோ ஹார்ஸ் உங்களுக்கு தெரியும், 1 day is equal to 24 hours இல்லையா. 24 hours தான் 1 டேயில் இருக்குது. ஸோ அப்போது இது 18 hours. 18 hours வந்து 18 divided by 24. ஸோ 18 divided by 24 என்ன வரும் சொல்லுங்கள், இது காமன் ஃபேக்டர் என்ன பண்ணலாம், எஸ் வெரி குட், 2லேயும் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் மினிமம் 2லேருந்தும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். டைரெக்டாக உங்களுக்கு தெரியுதுன்னா we can do. ஓகே, 6 is a common factor, right? ஓகே, ஸோ 6 3s are 18, 6 4s are 24. ஸோ 3/4. ஸோ அப்போது 18 hours முடிஞ்சிருச்சுன்னா அந்த டேயில் 3/4 ஆஃப் த டே முடிஞ்சிருச்சு. ஓகேவா, முக்கால்வாசி நாள் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ 3/4 டே முடிஞ்சிருச்சு. எக்ஸ்பிரஸ் 5/2 ஆஸ் அ மிக்சட் ஃப்ராக்ஷன். ஸோ நமக்கு நல்லா தெரியும், ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை தான் நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண முடியும். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக என்ன, நியூமரேட்டர் டினாமினேட்டரை விட கிரேட்டராக இருக்கும். ஸோ இங்கே நியூமரேட்டர் 5 விச் இஸ் கிரேட்டர் தேன் டினாமினேட்டர் இல்லையா. ஸோ இப்போ இது மிக்சட் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும்னா நமக்கு தெரியும் என்ன பண்ணணும், நியூமரேட்டரை டினாமினேட்டரால் டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ 5 divided by 2. 5 divided by 2 போடலாமா, என்ன வரும், 2 2s are 4. 2 times 4 ரிமைண்டர் 1. ஸோ விச் கேன் பி ரிட்டன் as, ஆல்ரெடி நான் இந்த ஃபார்மேட்டில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோஸ் நல்லா பாருங்கள், புரியும். இது எப்படி எழுதணும் இன்னொரு தடவை நான் சொல்கிறேன் பாருங்கள். கோஷன்ட் ரிமைண்டர் divided by டிவைசர். ஓகேங்களா. ஸோ கோஷன்ட் இங்கே என்ன, கோஷன்ட் இதுதான் கோஷன்ட் இல்லையா, க்யூ கோஷன்ட். ஸோ 2 ரிமைண்டர் என்ன 1 இல்லையா. ஸோ ரிமைண்டர் 1 டிவைடட் பை டிவைசர் 2. 2 1/2 தான் மிக்சட் ஃப்ராக்ஷன். ஹோல் நம்பரும் இருக்கும், ஃப்ராக்ஷன் பார்ட்டும் இருக்கும், ரெண்டும் சேர்ந்தது தான் மிக்சட் ஃப்ராக்ஷன், ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். எக்ஸ்பிரஸ் த மிக்சட் ஃப்ராக்ஷன் 2 3/4 ஆஸ் அன் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இதுவும் சொல்லி கொடுத்துருக்கேன். எப்பவுமே மிக்சட் ஃப்ராக்ஷனை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக தான் இருக்கும். ஓகேவா, மிக்சட் ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணால் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான். ஸோ இதுக்கும் ஈஸியான மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. டினாமினேட்டர் மல்டிப்ளைட் பை ஹோல் நம்பர் ப்ளஸ் நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர். இப்போ இங்கே பார்க்கலாமா, 4 into 2 டினாமினேட்டர் மல்டிப்ளைட் பை ஹோல் நம்பர். ஸோ 4 into 2 ப்ளஸ் நியூமரேட்டர் 3 divided by denominator. ஓகேவா. ஸோ 4 into 2 8. 8 plus 3 11. ஸோ 11/4 is the answer. இதுதான் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கிடச்சிருக்கு பாருங்கள். மிக்சர் ஃப்ராக்ஷன் எப்போ கன்வெர்ட் பண்ணாலும் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக தான் இருக்கும். 11 is greater than 4.
question. The lowest form of 12 by 20 is lowest form நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் காமன் ஃபேக்டர் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அதால் டிவைட் பண்ணணும் இல்லையா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள் லோயஸ்ட் ஃபார்ம் 12 by 20, இங்கே 12 by 20 எடுத்துக்கலாமா. ஸோ 12 by 20க்கு நீங்கள் வந்து வெரி சிம்பிள் ப்ரைம் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் 2லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ டிவைடட் பை 2 பாருங்கள் 6 2s are 12. எஸ் 10 2s are 20. ஓகேவா. ஸோ அப்போ அகைன் இப்போ நம்ம அகைன் 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2 is the common factor for 6 and 10 இல்லையா. ஸோ 3 2s are 6, 5 2s are 10. ஸோ அப்போ இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, காமன் ஃபேக்டர் இருக்கா, 3க்கும் 5க்கும் காமன் ஃபேக்டர் எதுவுமே இல்லை. ஸோ 3/5 இஸ் த ஆன்சர். இதுதான் லோயஸ்ட் ஃபார்ம் ஆர் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் சொல்லலாம். ரெண்டுமே சேம் தான், லோயஸ்ட் ஃபார்ம் ஆர் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ரெண்டுமே சேம். ஸோ இதுக்கு மேலே நம்ம இதை ரெடியூஸ் பண்ண முடியாது இல்லையா, லோயஸ்ட் ஃபார்முக்கு எழுத முடியாது. இதுதான் மேக்ஸிமம் எழுத முடியும். ஓகே, இதுதான். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் 20 by 36 வித் டினாமினேட்டர் 9 is. ஸோ இப்போ ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும்னா நமக்கு தெரியும் அந்த ஃப்ராக்ஷனோட நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணியும் கண்டுபிடிக்கலாம், இல்லை சேம் நம்பரால் டிவைட் பண்ணியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, டினாமினேட்டர் 9 வரணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது 20 by 36 தான் அவங்க கொடுத்துருக்கிற ஃப்ராக்ஷன் இல்லையா. ஸோ டினாமினேட்டர் 9 வரணும்னா நமக்கு இப்போ இங்கே ஆன்சரில் டினாமினேட்டர் 9 வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி 9 வர மாதிரி ஒரு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் எழுத சொல்கிறாங்க. ஸோ இப்போ டினாமினேட்டர் 9 வரணும்னா இங்கே கீழே டினாமினேட்டர் 36 இருக்குது. 36ஐ 9ஆக கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ண முடியும், இப்போ 9 வந்து ஸ்மாலர் தென் 36. அப்போ என்ன பண்ண முடியும், மல்டிப்ளை 36 கூட எதுவும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 9 வருமா, வராது, ஏன்னா இது ஸ்மாலஸ்ட் நம்பர் இல்லையா. ஸோ இப்போது 9 கூட 36 கூட 36ஐ வந்து எதால் டிவைட் பண்ணால் 9 வரும்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி வேணால் கண்டுபிடிக்கலாம் இல்லையா. ஸோ இப்போ 36ஐ எதால் டிவைட் பண்ணால் 9 வரும், எஸ் கரெக்ட், 4 டிவைட் பண்ணிங்கன்னா வரும் 9. அப்படி இல்லைனா உங்களுக்கு சிம்பிளாக அப்படி கண்டுபிடிக்க தெரியல, இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ டினாமினேட்டர் என்ன வரணும்னு கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நீங்கள் இந்த டினாமினேட்டரை டிவைட் பண்ணுங்க. இப்போ பாருங்கள் 36 டிவைடட் பை 9. ஸோ நமக்கு 9 4s are 36 கிடச்சிச்சு. அப்போ 36 எதால் டிவைட் பண்ணியிருக்காங்க, 4ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு புரிஞ்சிச்சா, 36ஐ 4ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போது எப்பவுமே ஒரு ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டர் ஒரு நம்பரில் டிவைட் பண்ணோன்னா நியூமரேட்டரும் அதே நம்பரால் தான் டிவைட் பண்ணணும். சப்போஸ் நியூமரேட்டர் ஏதாவது நம்பரில் மல்டிப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா டினாமினேட்டரும் அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும், அப்போ தான் அது ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் ஆகும். ஸோ இங்கே நம்ம 4ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். அப்போ 20 டிவைடட் பை 4 இங்கே நம்ம பண்ணோம். 20 divided by 4 is equal to 5. ஸோ 5/9 is the answer. இது ஃபர்தர் நம்ம ரெடியூஸ் பண்ண வேணும், ஏன்னா அவங்க டினாமினேட்டர் 9 வேணும்னு சொல்லிட்டாங்க, நம்ம 9 கொண்டு வந்துட்டோம். ஸோ 5/9 is the answer. நெக்ஸ்ட் சம் பாருங்க, அடிஷன் ஆஃப் எஸ் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் இல்லையா. ஸோ லைக் டேர்ம்ஸில் ரெண்டுமே டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எப்படி ஆட் பண்ணணும், இதுவும் நம்ம பார்ட் 2ல் வீடியோவில் கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்கோம். ஆப்ரேஷன்ஸ் ஃப்ராக்ஷன்ஸோட ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறதுன்றதில் சொல்லி கொடுத்துருக்கோம். நான் இப்போ இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ டினாமினேட்டர்ஸ் வேறு வேறு இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இதில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், இங்கே பாருங்கள், இங்கே இது இங்கே இல்லையா. ஸோ 5 into 10 ப்ளஸ் 3 into 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு. 5 கூட 10ம் 4 கூட 3யும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. டிவைடட் பை 4 into 5. ஓகே, ஸோ 5 10s are 50 ப்ளஸ் 3 4s are 12 divided by 4 5s are 20 which is equal to 62/20. ஓகே, ஸோ இப்போ 62/20 நம்ம ஃபர்தர் ரெடியூஸ் பண்ணுறதுனாலும் ரெடியூஸ் பண்ணலாம். 62/20 லோயஸ்ட் ஃபார்மில் எதுனா, ஸோ 4 is the common factor of both இல்லையா, 62 and 20. ஸோ அப்போ டிவைடட் பை 4 போடலாம், என்ன கிடைக்கும், எஸ் 13 4s are 62. ஓகேங்களா. ஓகே, and then 5 4s are 20, 13/5. We can further we reduce this and write it as mixed fraction என்ன எழுதலாம், 2 times 10 2 3/5 மிக்சர் ஃப்ராக்ஷனாகவும் எழுதலாம். கிளியர். ஸோ லோயஸ்ட் ஃபார்மோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிட்டாலும் ஓகே, பட் இது சின்ஸ்
இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்கிறதுனால நமக்கு தெரியும் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எல்லாமே நம்ம மிக்சர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதையும் நம்ம சேர்த்து எழுதுனா நமக்கு கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதே டைப்பில் சப்ட்ராக்ஷன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? சப்ட்ராக்ட் 25/7 மைனஸ் 15/5 எப்படி போடணும்? அன்லைக் டேர்ம்ஸ் இல்லையா, அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். ஓகே, ஸோ டினாமினேட்டர் வேறு வேறு இருக்குது. இப்போ இதுவும் அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 25 மல்டிப்ளைட் 5 minus 15 multiplied 7 cross multiplication divided by 7 multiplied 5. Correct? இப்போ 25 5s are 125 minus 15 7s are 105. ஸோ டேபிள்ஸ் எல்லாம் நல்லா தரவாக இருந்தால் ஃபாஸ்ட்டாக கேல்குலேஷன் போட்டுகிட்டே வரலாம். டிவைடட் பை 35 which is equal to 125 minus 105 is 20 divided by 35. So 5 is a common factor for both 20 and 35. So 5 4s are 20, 5 7s are 35. 4/7 is the answer. So இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்கிறதுனால ஃபர்தர் ரெடியூஸ் பண்ண வேண்டாம். Okay, 20th sum. If 3/4 is equivalent to x by 24, then x is equal to, இங்கே பாருங்கள், 3/4 வந்து x by 24க்கு ஈக்குவல் அப்படி சொல்கிறாங்க. அப்போ இது ஈக்குவல்னு சொல்லும் போதே நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? இது ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் தெரிஞ்சிச்சு இல்லையா? ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்னா தானே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே 4 வந்து ஹவு மெனி டைம்ஸ் 4 is equal to 24 நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா எக்ஸ் என்ன வேல்யூ இருக்கும் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ ஹவு மெனி டைம்ஸ் 4 is equal to 24? பாருங்கள், 4 × 6 is equal to 24 இல்லையா? 4 6 are 24. அப்போ மல்டிப்ளை தான் பண்ணியிருக்காங்க, ரெடியூஸ் பண்ணல. இங்கே வேல்யூ 4 விட ஜாஸ்தியாக இருக்குது அவங்க கொடுத்துருக்கிறது. அப்போ கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணி தான் இது எழுதியிருக்காங்க ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். டிவிஷனுக்கான சான்ஸே கிடையாது இல்லையா? ஸோ இப்போ இப்படி நம்ம 4 × 6 is equal to 24. அப்போது 4 × 6 பண்ணதுனால 24 கிடச்சிருச்சு. அப்போ 3 × நம்ம என்ன பண்ணணும்? டினாமினேட்டர் என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்களோ அதே நம்பர் தான் நம்ம நியூமரேட்டரும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 × 6 is equal to 18. ஸோ therefore x is equal to என்ன கிடைக்கும்? 18. x is equal to 18 is the answer. 21st sum. The largest of the fractions 4/5, 4/7, 4/9 and 4/11 is. இங்கே இதில் இந்த சம் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நியூமரேட்டர் எல்லாமே சேம் நியூமரேட்டர் இல்லையா, ஈக்குவலாக இருக்குது. இப்போ இதில் எப்படி லார்ஜஸ்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. லார்ஜஸ்ட்னா என்ன? ஹையஸ்ட், கிரேட்டஸ்ட் இல்லையா? கிரேட்டஸ்ட்டு ஃப்ராக்ஷன் எதுன்னு. ஆனால் டினாமினேட்டர் எல்லாமே வேறு வேறு இருக்குது. ஸோ நியூமரேட்டர் எல்லாம் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து நியூமரேட்டர் எல்லாமே சேமாக இருந்துச்சுன்னா டினாமினேட்டரில் எந்த நம்பர் ஸ்மாலராக இருக்கோ அதுதான் கிரேட்டஸ்ட் ஃப்ராக்ஷன். சரிங்களா? இப்போ இது எப்படி ஒரு பிக்சர் எப்படி நமக்கு இதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம பார்க்கலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எப்படின்னா, இப்போ 4/5 சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ நம்ம 4/5னா டோட்டல் 5 பார்ட்ஸ். 1 2 3 4 5 டோட்டல் 5ல் இப்போ 4 பார்ட்ஸ் நமக்கு எடுத்துட்டாங்க. கரெக்ட், 4 பார்ட்ஸ் எடுத்துட்டாங்க. இதுதான் நமக்கு ரெப்ரசன்டேஷன் என்ன? 4/5 இல்லையா? ஸோ இப்போ 4/5 அடுத்தது என்ன கம்பேர் பண்ணலாம்? 4/7. இப்போது இதே ஃப்ராக்ஷனை 7 பார்ட்ஸாக அவங்க பிரிச்சுருக்காங்க. இதே ஃப்ராக்ஷனை பாருங்கள், 1 2 3 4 5 1 2 3 4 5 6 7 பார்ட்ஸாக பிரிச்சுருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அவங்க? 4/7 சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் 4 பார்ட்ஸ் இதில் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது ரொம்ப கம்மியாக இது வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வரும். உங்களுக்கு பார்ட்ஸ் நிறைய பிரிக்க இது வந்து என்ன சொல்கிறாங்க? 4/7 நிறைய பிரிக்க ஷேடட் போர்ஷன் என்ன ஆகிட்டே வரும்? குறைஞ்சிட்டே வரும். ஸோ இதை வச்சு தான் நியூமரேட்டர் எல்லாமே உங்களுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் டினாமினேட்டரில் எது லோவஸ்ட்டு பார்ட் இருக்கோ அதுதான் உங்களுக்கு லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்? 4/5. நெக்ஸ்ட் 22nd, the smallest of the fractions 3/4. இது ரொம்ப ஈஸி, எல்லாமே லைக் ஃப்ராக்ஷன்ஸ் இல்லையா? டினாமினேட்டர் எல்லாம் சேமாக இருக்கிறதுனால லைக் ஃப்ராக்ஷன்ஸில் ஸ்மாலஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? நியூமரேட்டரில் எது சின்னதாக இருக்கோ அதுதான். ஸோ 2 இங்கே கம்பேர் பண்ணிங்கன்னா 3 2 5 7 இருக்குது. அப்போ 2/4 2 தான் ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால் இதுதான் ஸ்மாலஸ்ட். 2/4 இஸ் த ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன். ஓகே, இப்போ அடுத்தது இது இப்போ இனிமேல் பார்க்க போகிறது எல்லாமே
ப்ராப்ளம் சம்ஸ் இல்லையா. ஸோ ஃப்ராக்ஷன் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சம்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நல்லா புரிஞ்சால் ஈஸியாக இதை அட்டன் பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான். எ டீச்சர் ஃபினிஷ்டு 3/4 ஆஃப் அவர் கோர்ஸ், ஹவு மச் கோர்ஸ் இஸ் லெஃப்ட். ஸோ ஏதோ ஒரு கோர்ஸில் அவங்க எடுக்க வேண்டிய கோர்ஸ் வந்து 3/4 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம டோட்டல் எவ்வளோ கோர்ஸ்ன்னு நமக்கு தெரியாது. எப்பவுமே டோட்டல் இது தெரியல. ஃப்ராக்ஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் எ ஹோல் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அப்போ வந்து அந்த ஹோல் எதுவுமே நமக்கு தெரியாது. இப்போது நம்ம என்ன படிக்கணும், அந்த ஹோலை வந்து ஹோல் பார்ட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஹோல் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கணும் ஃப்ராக்ஷனில். ஓகேவா. இப்போ 3/4 ஆஃப் அவர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா, அப்போ 1 பார்ட் டோட்டல் இல்லையா. டோட்டல்லேருந்து 3/4 நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ 3/4 இது நமக்கு தெரியும். 4 1s are 4 -3. ஓகே, 4 - 3 1. ஸோ 1/4. அப்படி இல்லைனாலும் 3/4 முடிச்சிட்டாங்கன்னா 1ல் பேலன்ஸ் எவ்வளோ 1/4 இருந்துச்சுன்னா, அதாவது முக்கால்வாசி முடிச்சிட்டாங்க. இன்னும் கால்வாசி தான் முடிக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா. குவார்ட்டர் தான் முடிக்கணும். 3/4 முடிச்சாச்சுன்னா இன்னும் குவார்ட்டர் போர்ஷன் தான் முடிக்கணும். ஸோ 1/4. இது வந்து 1/1ன்னு கூட நீங்கள் எடுத்துகிட்டு 1/1 கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த ஃப்ராக்ஷனை 1/1 எடுத்துகிட்டு நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 1s are 4 -3 1s are 3. ஸோ 4 - 3/4 which is equal to 1/4. சிம்பிள். நம்ம சப்ராக்ஷனில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி மெத்தடில் கூட நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு சப்ராக்ட் பண்ணாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், 24th சம். மனிஷ் ரெட் 5/6 பார்ட் ஆஃப் எ புக். ஸோ மனிஷ் வந்து ஒரு புக்கில் 5/6 போர்ஷன் வந்து பார்ட் வந்து அவர் படிச்சிட்டாரு. பிரீத்தி ரெட் 1/6 பார்ட் ஆஃப் த புக். பிரீத்தி 1/6 பார்ட் ஆஃப் த புக் வந்து படிச்சுட்டாங்க. ஸோ வாட் மோர் பார்ட் வாஸ் ரெட் பை மனிஷ். அப்போது மனிஷ் வந்து நிறைய படிச்சிருக்காரு. 5/6 பார்ட் ஆஃப் த புக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. பிரீத்தி இப்போ தான் 1/6 பார்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அப்போது பிரீத்தியை விட மனிஷ் நிறைய கம்ப்ளீட் பண்ணிட்டாரு இல்லையா. ஸோ எவ்வளோ நிறைய கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட ஒரு 20 சாக்லேட்ஸ் இருக்குது, என்கிட்ட ஒரு 5 சாக்லேட்ஸ் இருக்குது. அப்போது என்கிட்ட இருக்கிறத விட உங்ககிட்ட எவ்வளோ நிறைய இருக்குது. ஸோ இப்போ உங்ககிட்ட 20 இருக்குது, என்கிட்ட 5 இருக்குன்னா, அப்போ 20லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 15. அந்த 15 தான் என்னை விட உங்ககிட்ட நிறைய இருக்குது இல்லையா. 15 சாக்லேட்ஸ் என்னை விட நீங்கள் ஜாஸ்தி வச்சுருக்கீங்கன்னு மீனிங். அதே மாதிரி தான் இப்போ 5/6லேருந்து 1/6 நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா மனிஷ் எவ்வளோ ஜாஸ்தி படிச்சிருக்காருன்றது நமக்கு தெரிஞ்சிடும். கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னு தெரியும். ஸோ 5/6 - 1/6 கிளியர். ஸோ இங்கே வந்து டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்குது, அதாவது சேமாக இருக்குது. சேம் டினாமினேட்டர்னால் லைக் லைக் ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி நம்ம சப்ராக்ட் பண்ணோம், அப்படியே டினாமினேட்டர் எழுதிடணும், நியூமரேட்டரை நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ 5 - 1 is 4. ஸோ 4/6. ஓகேங்களா. ஸோ 4/6 பார்ட்டை வந்து பிரீத்தியை விட மனிஷ் ஜாஸ்தி கவர் பண்ணிட்டாரு, படித்து முடிச்சிட்டாரு. புரிஞ்சிச்சா. ஸோ இது இன்னும் ரெடியூஸ் பண்ணி கூட எழுதலாம். காமன் ஃபேக்டர் 2 இல்லையா. ஸோ டிவைடட் பை 2. 2 2s are 4, 2 3s are 6. 4/6, 2/3 both are same. இந்த ஆன்சர் எழுதினாலும் அக்செப்டபிள் தான். ஸோ 25th யூஸ்வலாக 25 MCQs தான் நான் போடுவேன். பட் இது ப்ராப்ளம் சம்ஸாக இருக்கிறதுனால ப்ராப்ளம் சம்ஸ் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு சம் அடிஷ்னலாகவே கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ 25th சம். அமலா பாட் 2 1/2 kgs ஆஃப் பொட்டேட்டோஸ். அதாவது 2 1/2 1/2 2 1/2 kgs ஆஃப் பொட்டேட்டோஸ். 2.5 கிலோ பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தாங்க. வேறஸ் மீனா பாட் 1.5 kgs ஆஃப் பொட்டேட்டோஸ். ஸோ 1.5 கிலோ பொட்டேட்டோ மீனா வாங்கிட்டு வந்தாங்க. ஃபைண்ட் த டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் பொட்டேட்டோஸ் பர்ச்சேஸ்ட் பை போத் ஆஃப் தேம். ஸோ 2 பேரும் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் மொத்தம் எவ்வளோ 2 பேரும் சேர்ந்து வாங்கியிருக்கிற பொட்டேட்டோஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 2 பேர் சேர்த்து வாங்கியிருக்கிறது நமக்கு தெரியும், அடிஷன் பண்ணணும்னு தெரியும் இல்லையா. ஸோ 2 1/2 + 1 1/2. ஸோ ரெண்டுமே மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இப்போ நீங்கள் இது ரெண்டுமே ஆட் பண்ணணும், 2 மிக்சட் ஃப்ராக்ஷன். மிக்சட் ஃப்ராக்ஷன் அடிஷன் எப்படி பண்ணணும்னு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர் பார்ட் தனியாக ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ ஹோல் நம்பர் பார்ட் 2 and 1. ஸோ 2 + 1 which is equal to 3. இதை தனியாக ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃப்ராக்ஷன் பார்ட் 1/2 இல்லையா. ஃப்ராக்ஷன் பார்ட் என்ன இருக்குது, 1/2 + 1/2. இதை தனியாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 2 கம்பைன் பண்ணி ஆன்சர் எழுதுவோம் இல்லையா. ஸோ இப்போ இதில் வந்து இது
லைக் ஃப்ராக்ஷன்ஸ். அதனால் டினாமினேட்டர் அப்படியே போட்டுடணும். 1 + 1 which is equal to 2/2 which is equal to 1 இல்லையா? 2/2 is equal to 1 தானே. 2 divided by 2 is equal to 1 கிடச்சிருக்கு. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இதுவும் ஹோல் நம்பராக கிடச்சிருக்கு. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இங்கே ஃப்ராக்ஷன் கிடச்சிதுன்னா நம்ம இங்கே இந்த ஹோல் நம்பர் எழுதி அது பக்கத்தில் இந்த ஃப்ராக்ஷன் எழுதுனா மிக்சட் ஃப்ராக்ஷனை எழுதலாம். பட் இங்கேயே ஹோல் நம்பர் கிடச்சிருக்கிறதுனால அப்போ இங்கே என்ன வரும்? 3 இதில் கிடச்சிருக்க ஆன்சர் ப்ளஸ் இதில் கிடச்சிருக்க ஆன்சர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதணும் இல்லையா? 3 + 1 which is equal to 4. ஸோ டோட்டலாக 4 kgs. ஓகேங்களா? பாருங்கள், 2.5 kgs + 1.5 எவ்வளோ? ½ + ½ 1. ஸோ 2 + 1 3, 3 + 1 4. ஸோ 2.5 கிலோ + 1.5 கிலோ மொத்தம் 4 கிலோ. ஸோ ஃப்ராக்ஷனில் பண்ணாலும் அதே 4 kgs தான் ஆன்சர். கிளியரா? அடுத்தது, அஜய் டைப்டு 50 pages ஆஃப் அ புக். அஜய் என்ன பண்ணாராம்? ஒரு புக்கில் 50 பேஜஸை வந்து டைப் பண்ணி முடிச்சிட்டார். சாரி, அஜய் டைப்டு 50 pages ஆஃப் எ புக் கண்டெய்னிங் 100 pages. ஒரு புக்கில் 100 pages இருக்குது. அதில் 50 pages அஜய் டைப் பண்ணிட்டார். அதே ஒர்க்கை ரிஷி என்ன பண்ணார்? ரிஷி டைப்டு 25 pages ஆஃப் த சேம் புக். ஸோ ஹூ டைப்டு மோர் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதில் நம்ம பார்க்கும்போதே தெரியுது யார்? அஜய் தான். பட் இது ஃப்ராக்ஷனில் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம்? ஃப்ராக்ஷன் ரிலேட்டட் சம்ஸ் கேட்கும்போது நம்ம ஃப்ராக்ஷனில் இதை ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம காமிக்கணும் என்ன ஃப்ராக்ஷன் வந்து யார் பண்ணியிருக்காங்க, டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அஜய் டைப்டு பார்த்தீங்கன்னா 50 pages அவுட் ஆஃப் 100, 50/100 இல்லையா? அஜய் டைப் பண்ணியிருக்கிறது 50/100. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 50 இஸ் அ காமன் ஃபேக்டர் ஆஃப் for 50 and 100. So 1 times 50, 2 times 50 is equal to 100. So 1/2, half புக்கு வந்து half ஆஃப் த புக் வந்து இவர் டைப் பண்ணிட்டார் அஜய் இல்லையா? அடுத்தது யார் நம்ம சொல்லியிருக்காங்க? ரிஷி. ஸோ அப்போ ரிஷி பார்க்கலாமா? ரிஷி என்ன டைப் பண்ணியிருக்காங்க? ஸோ 25 pages அவுட் ஆஃப் 100, 25. ஸோ இப்போ 25 is a common factor for 25 and 100. So 125s are 25, 425s are 100. ஸோ 1/4. இது மார்க்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். அவுட் ஆஃப் 100 50 மார்க்ஸ், அவுட் ஆஃப் 100 25 மார்க்ஸ் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இது half 50னா half ஆஃப் த 100ல் half வந்து 50. ஸோ பாதி முடிச்சிட்டாரு. பாதி ஒர்க் இவர் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இவர் இப்போ தான் என்ன பண்ணியிருக்காரு? கால்வாசி ஒர்க் முடிச்சிருக்காரு. ஸோ இது கால், இது அரை சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் 1/2 and 1/4. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டரோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Please subscribe, like and share my